மாநில மகளிர் கொள்கை திட்டம் தொடர்பாக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வேந்தர் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலை தற்போது காணலாம். இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை திட்டத்திற்கு முதலமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளார். மேலும் அந்த திட்டத்தின் சிறப்பம்சங்களை குறித்து சமூக நலத்துறை அமைச்சரிடம் கேட்போம். மேம் வணக்கம். இந்த திட்டத்தில் என்னென்ன சிறப்பம்சம்? நம்முடைய தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மகளிர் நலன் சார்ந்த ஒரு திட்டங்களை செயல்படுத்தக்கூடியதாக, சட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாக தான் இருப்பது நாம் எல்லாம் அறிவோம். அது குறிப்பாக அந்த 1,15,15,000 பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற்று வருகிறார்கள் என்பது ஒரு பெரிய ஒரு திட்டமாக, பெண்களிடையே வரவேற்பு பெற்ற திட்டமாக, பெண்கள் பயனடையக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் 2021 தேர்தல் நம்முடைய மானிய கோரிக்கையில் இந்த மாதிரி பெண்களுக்காக ஒரு மகளிர் கொள்கை உருவாக்கப்படும்ன்றத ஒரு அறிக்கை செஞ்சாங்க. அது இன்றைக்கி நடைமுறைப்படுத்தும் வண்ணமாக அந்த கொள்கை ஏற்கனவே நம்ம இணையத்தில் வெளியிடப்பட்டு பல்வேறு கருத்துக்கள், அவங்களுடைய சஜஷன் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு திருத்தப்பட்டு இன்றைக்கி ஒரு இறுதி வடிவம் பெற்று அமைச்சரவையில் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையில் இன்றைக்கி ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. இது பெண்களுக்கு அதிகாரம் அளித்திட வேண்டும்னா, இப்போ உள்ளாட்சி அமைப்பில் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவர்களுக்கு பயிற்சி அளிக்கணும், நிதி நிர்வாகம் பற்றி சொல்லிக் கொடுக்கணும், எப்படி நிர்வாகம் பண்ண சொல்லிக் கொடுக்கணும், பயிற்சி கொடுக்கணும். அதுபோல் பாதுகாப்பு கலைகள் எல்லாம் நம்முடைய பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கெல்லாம் அதிலே அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி புத்தாக்க தொழில்னு சொல்லிட்டு நம்ம பயிற்சி கொடுக்குறோம். அதில் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதை தொழில் தொடங்க முன் வருவதற்கு நம்ம கடன் கொடுக்கணும், அவர்களுக்கு மானியம் கொடுக்கணும். அவர்கள் பெண்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களுக்கு ஒரு தனியாக ஒரு வணிக குறியீடு கொடுக்கணும். இப்படின்ற மாதிரி ஏற்கனவே 1 கோடி பெண்கள் சுய உதவி குழுவில் கொண்டு வந்திருக்கிறாங்க நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். இவ்வாறு எல்லா பெண்களையும் பங்கெடுக்க செய்கிறது, அவர்களுக்கு பொருளாதார அதிகாரம் அளித்தல், பொருளாதார உரிமை அளித்தல், விழிப்புணர்வு உண்டாக்குதல்ன்ற முறையில் இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 3 மாநிலங்கள் இந்த திட்டம் உள்ளதுன்னு சொல்லியிருக்க, அதை விட நமக்கு ஒத்துழைக்கும் அந்த திட்டத்தோடு இதை கம்பேர் பண்ணும்போது இதில் வேறு சிறப்பம்சம் கொண்டு வந்திருக்கீங்களா? இதில் நம்ம கூடுதலாக இப்போ காலத்துக்கு ஏற்றாற் போல் இப்போ ஸ்டார்ட் அப்புன்றது இப்போ வந்தது தான் புத்தொழில்ன்றது. இப்போ அதுலேயும் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். பெண்களுக்கு வாய்ப்பு மட்டும் இல்லை, அவர்கள் பயிற்சி கொடுத்து அவர்களை பொருளாதார அதிகாரம் பெற்றவர்களாக உருவாக்க வேண்டும் அப்படின்றது இதில் இருக்குன்றதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். பெண்கள் சுயதொழில் செய்யறவங்க இப்போ அதிகரித்து வராங்க. மேலும் அவங்களுக்கு ஏதாவது சுலபத்தவணை கடனோ அல்லது தள்ளுபடியில் கடனோ வழங்குறதுக்கு திட்டம் இதில் இருக்கா? கொள்கை அதில் கொள்கையில் கூறப்பட்டிருக்கிறது தான். பெண்கள் தொழில்துறை முன்வரும் பெண்களுக்கு, பயிற்சி பெற்ற பெண்களுக்கு, திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்றவங்க, இல்லை தொழில் முனைவோர்கள் ஆகணும் பயிற்சி பெற்றவங்களுக்கு நம்ம கடன் வழங்கணும், மானிய கடன் வழங்கலாம். அவர்களுக்கு அவருடைய உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்கு தனியாக அதுக்கு அரசு அவர்களுக்கு உதவுன்ற மாதிரிலாம் இதில் இருக்குது. பெண்களுக்கு எதிரான பாலின ரீதியாக குற்றங்கள் அதிகரித்து வருது. இப்போ பள்ளி கல்லூரிகளில் இது சார்ந்த எதுனா குழுக்கள், அந்தந்த பள்ளிகளில் குழுக்கள் அமைத்து இதனை உடனடியாக கண்டறிவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளீர்களா? இல்லை, தொடர்ச்சியாக அது பண்ணிட்டு தான் இருக்குதுங்க. கல்வித்துறையும் சமூக நலத்துறையும் நம்முடைய குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, மாவட்ட சமூக நல அலுவலகம், கல்வித்துறை, காவல்துறை, இந்த 4 துறைகளும் இணைந்து தான் இந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்து வர்றாங்க. எல்லா பள்ளிகளிலும் நம்ம விழிப்புணர்வு கொடுக்குறோம். அதுபோல் அங்கே புகார் பெட்டி அவருடைய வெளியே தெரியாமல் அவருடைய பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ தங்களை பிரச்சனை இருக்குன்னா தெரியப்படுத்தக்கூடிய அந்த வசதியும் செய்யப்பட்டிருக்கு. ஆசிரியர்கள் அதை கவனம் எடுத்து வருகிறார்கள். அதனால் தொடர்ச்சியாக அதுபோல் 1098 குழந்தைகளுக்கான உதவி எண் இருக்குது, 181 பெண்களுக்கான உதவி எண் செயல்படுகிறது. ஸோ எல்லாம் நம்ம அவேர்னஸ் கொடுக்குறோம். தடுக்கிறக்கூடிய நிலையில் காவல்துறை, சமூக நலத்துறை, கல்வித்துறை இணைந்து செயல்பட்டு வருகிறது அப்படின்ற நான் குறிப்பிட விரும்புகிறேன். மேலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நம்ம பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறோம். ஆனால் அது கீழ் மட்டத்துக்கு சென்றடையுதா இல்லையான்ட்டு அரசு அதை கண்காணிக்கிறதா இல்லையான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழும்புது. நம்ம ரிவ்யூ மீட்டிங்லாம் நடத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இந்த கொள்கையில் அதுவும் குறிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த மகளிருக்கான திட்டங்கள் எல்லாம் பெண்களை போய் சென்றடைகிறதா, அந்த பெண்கள் பயனடைகிறார்களா அப்படின்றத கண்காணிக்கும் ஒரு துறையாக தான் இந்த சமூக நலத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை இருக்கும். இதில் மாநில அளவில் ஒரு கண்காணிப்பு கூட்டம் நடத்தக்கூடியவராக நம்முடைய தலைமைச் செயலாளர், மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் செயல்படுவார் என்பது இந்த கொள்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நிச்சயமாக தொடர் கண்காணிப்புன்றது இருக்கும். நன்றிங்க. மேலும் பல்வேறு தகவல்களை நம்முடன் சமூக நலத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
ஒளிப்பதிவாளர் சரவணுடன் செய்தியாளர் கௌதம்.